சம்பளம் எவ்வளோவாச்சும் ஒரு சின்ன ஒரு சுற்ற கணக்கான கூட்டியிருக்காங்க. அதே இந்த ஜனாதிபதி வந்து ஒரு வருஷ காலத்தில் எங்களுக்கு ஜனாதிபதியால் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அம்மனை வேண்டி கிட்டனே எல்லாரும் வேண்டிக்கிட்டு இறைவனுக்கிட்ட நீங்கள் ஒன்று தேங்காய் ஒன்று கொடுத்தனே அந்த தேங்காய் சரிங்களா? ஏழைங்களுக்கு கிடைக்க வேண்டிய தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கிற எதுவுமே கொடுக்க விடாம ஆக்குறா. அவ்வளவு பேருக்குமே என்னன்னு கேட்டா இனிமே வரவே கூடாது. சம்பளத்தை எதிர்பார்த்து அவனுங்க ஏமாத்தி இருக்காங்க. நீங்களாவது சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஓட்டு. අපේ ඡන්ද දීලා තියෙන්නේ අපේ ජනාධිපතිතුමාට අපිට ඕනේ වෙච්ච දෙයක් අපිට ලැබිලා තියෙන දැනට ඒ වුණාට වෙන පක්ෂ වලින් අනිවාර්යයෙන් මේ ඡන්ද බලාපොරොත්තු සිට මේ වක්ත ඇතුළට එන්න එපා. මේ පොල්ගඩි වගේම இருநூறு வருஷம் காலமாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். தோட்ட தொழிலாக இருந்திருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான இது கிடைச்சதில்லை. எதிர்கட்சி வந்து இதை சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி தான் இவ்வளோ காலம் எங்கள்கிட்ட சந்தை வாங்கியிருக்காங்க. எந்த இதுவுமே எங்களுக்கு கிடைச்சில்லை. இனிமேலாவது நாங்கள் எக்காரணம் கொண்டு எந்த கட்சிக்குமே ஓட்டு கொடுக்க போகிறது இல்லை. இந்த கட்சிக்கு மட்டும் தான் நாங்கள் ஓட்டை கொடுப்போம். அதாவது இது எங்களுக்கு இதே மாதிரி நல்லதை செஞ்சு கொடுக்கணும். வருஷம் இந்த மாதிரி வரணும். ஏன்னா 200 400 வந்து இந்த நம்ம நாட்டில் வந்து பத்தாது. அதனால எங்களுக்கு உங்களால் ஏண்டது தெரிந்தானது தோட்ட தொழிலாளர் எவ்வளோ எந்த நிலைமையில இருக்கிறாங்க கஷ்டத்தில். அதை நீங்கள் எங்களோட வீடுகளை நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படின்ட்டு. அதை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாங்க. இந்த அரசாங்கம் இதனாக ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதி சாருக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு இந்த 200 வருஷமா இல்லாத சம்பளத்தை ஒரே வருஷத்துல அவர் வந்து சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதிர்கட்சி மட்டும் இதை தடுத்து நிறுத்த நினைக்காதீங்க. ஓட்டு கேட்டு வராதிங்க. இன்னும் நாங்கள் லைத்துல தான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டம் தெரியல. எங்களோட கஷ்டம் தெரியாம நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரும் இந்த ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடாதீங்க. முன்ன ஏமாந்த மாதிரி இன்னுமே ஏமாற மாட்டோம். இவ்வளோ கஷ்டத்துக்காரங்க இந்த அசீசமா கூட இல்ல. அது நல்லா வசதியா பார்த்து தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏழை எளியதுன்னு பார்க்காம கொஞ்சம் வசதியா இருக்கவங்களுக்கு தான் கிடைக்குது. மற்றவங்களுக்கு இல்ல. கடைசியா வச்சு நாங்க அந்த மலையிலேயே தான் நனைஞ்சு சாவணும். இதை யாரும் பாக்குறதுக்கு இல்ல. அப்ப நீங்க இதை இல்லாம ஆக்குறதுக்கு மட்டும் ஆளுக்கு மிந்தி பாருங்க. இவ்வளவு காலமா எங்களை ஏமாத்தி ஒரு சந்தையை வாங்கி நீங்க நல்லா சொகுசா இருக்கீங்க. இன்னும் கொடுக்கணுமா? இதுக்கு மேல எங்களுக்கு நாங்க ஏமாறவும் மாட்டோம். வராதீங்க மீண்டு கேட்டு. You're watching the Life Traveler channel.